Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Loving Heavenly Father, we come before you as we come around your word. Holy Spirit of God, speak to us through your word. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு கூட உம்முடைய வார்த்தை கொண்டு பேசியருளும். பரிசுத்த ஆவியினர் இடைப்படும். Show us and teach us and strengthen us. In Jesus' mighty name. Amen. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு காண்பியும், எங்களுக்கு போதியும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we are going to look from Revelation chapter 2 verses 18 to 29. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி 29ஆம் வசனம் முடிய. We see here in Revelation chapter 2 and 3, வெளிப்படுத்தினர் விசேஷம் அதிகாரம் 2 மற்றும் 3 நாம் பார்க்கும் பொழுது Lord Jesus Christ is sending messages to 7 churches in Asia. ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 செய்திகளை அங்கே அனுப்புகிறார். These were literal churches that existed at that time. அந்த நாட்களிலே உண்மையாகவே இருந்த சபைகளாகும். Today we are going to look at message to the church at Thyatira. இந்த நாளிலே நாம் தியத்திரா என்கின்ற சபை குறித்ததான செய்தியை பார்ப்போம். When you look at it, this is the longest of the 7 letters. இதுதான் 7 நிருபங்களிலே மிகவும் பெரியதாய் காணப்படுகிறது. Thyatira was a military outpost for Pergamum. பெர்கமோ என்கின்ற தேசத்திலே இந்த தியத்திரா என்பது இராணுவத்தை உடையதாக இருந்தது. So there were a lot of soldiers there, commanders there, very important people there. அங்கே இராணுவ வீரர்களும் யுத்த வீரர்களும் ஆகிய முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் இருந்தார்கள். It was spiritually a dark place. ஆவிக்குரிய ரீதியிலே அது மிகவும் இருளான ஒரு பகுதி. See, in Thyatira they had a headquarters for guilds and unions. தியத்திரா என்பது எல்லாம் யூனியன் மக்களுக்கு ஒரு தலைமையகமாய் காணப்பட்டது. Take for example dyeing. இதற்கு நாம் பார்ப்போம் என்றால் They had tanners guild. அங்கே நுழைவாயில்கள் காணப்பட்டன. Probably they had a guild for builders. அங்கே கட்டுமான பணிகள் செய்கிறதான நபர்கள் இருந்தார்கள். For everything they had this guild. அங்கே எல்லாவற்றுக்கும் சிறந்த கட்டமைப்பானது காணப்படுகிறது. In Acts chapter 16 we see the lady called Lydia who got converted and accepted the Lord Jesus Christ. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது லீதியாள் என்று பேருள்ள ஒரு ஸ்திரியானவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். And it says that she was a business woman dealing with dyes from Thyatira. அந்த ஸ்திரியானவள் ஒரு வியாபாரம் செய்கிற பெண்ணாகவும் அச்சு செய்கிற அந்த தொழிலை செய்து கொண்டு வந்தாள். She was a seller of purple dye and purple cloth. அவள் இரத்தாம்பர ஆடைகளை உடுத்து செய்கிற அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாள். Maybe the church got established in Thyatira as a result of Paul's ministry in Ephesus. எபேசிலே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக தியத்திராவிலே சபையானது நிறுவப்பட்டது. Christ's message to this church is relevant for you and me today. கிறிஸ்துவின் செய்தி இந்த சபைக்கு அது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உரியதாய் இருக்கிறது. These messages are timeless. எல்லா காலங்களும் தாண்டியும் நிற்கக்கூடிய செய்தியாய் இது இருக்கிறது. See, because they had the Builders Guild, if you wanted to make your living and you wanted to work there, you had to belong to one of those guilds or unions. நீங்கள் இப்பேற்பட்ட பட்டணத்திலே வாழ வேண்டும் என்றால் அங்கே இருக்கிறதான அந்த சமூக நலத்தோடு கூட நீங்கள் ஒன்று இணைந்தால் மாத்திரமே அங்கே வசிக்க முடியும். See, all these guilds, they worshipped idols. அங்கே இருக்கிறதான கலாச்சாரத்தின் மக்கள் எல்லோருமே விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள். So in the guild meetings they will worship the idols. அவர்களுடைய கூட்டத்திலே அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிப்பார்கள். And they will drink
and all immoral things will be happening in this place. அந்த கூட்டங்களிலே அவர்கள் குடித்து வெறித்து தகாத காரியங்களை செய்வார்கள். They were also eating food offered to the idol. அது மாத்திரமல்ல அந்த விக்கிரகங்களுக்கு பலிகளையும் அங்கே செலுத்துவார்கள். Because of the faith in the Lord Jesus Christ, Christians had problem. They cannot belong to these guilds. ஆக கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று இருக்கிறபடினாலே அவர்களுக்கு இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாய் காணப்பட்டது. They had problem finding job as well. வேலை தேடுவதிலே அவர்களுக்கு மிகவும் கடினமாய்விட்டது. Here to this place the Lord Jesus Christ is sending a message. இப்பேற்பட்ட இந்த தருணத்தில் தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு செய்தியை இவர்களுக்கு அனுப்புகிறார். Let's read verse 18. And to the angel of the church in Thyatira write, these things saith the Son of God, who has eyes like a flame of fire and his feet like fine brass. வெளிப்படுத்தினல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. You see, in every letter Lord Jesus Christ has a title. ஒவ்வொரு செய்திக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தலைப்பை கொடுக்கிறார். Here he says the Son of God, who has eyes like the flame of fire and feet like fine brass. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. When he speak of the Son of God, it places emphasis on his holiness. தேவகுமாரன் என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய பரிசுத்தத்தை குறித்தும் அங்கே இருக்கும். When he speaks of eyes like flames of fire, which means he can see everything. There is nothing hidden in his sight. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. Then it says his feet like fine brass. It speaks of judgment. வெண்கலம் போன்ற பாதங்கள் உள்ளவர் என்று சொல்லும் பொழுது அது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. The next verse 19, he says, I know your works, love, service, faith, and your patience, and as for your works, the last are more than the first. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். For every church, the Lord Jesus Christ had a commendation. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டுகளை சொல்லுகிறார். So here to this church, they had good qualities here. இந்த சபையை குறித்து பார்க்கும்போது இவர்களுக்கு நல்ல பண்புகள் உள்ளதை இங்கே பார்க்கிறோம். The church know their works, the love. It was a loving church. கர்த்தர் சொல்லுகிறார் அது அன்பு நிறைந்த சபையாக இருக்கிறது என்று. It displayed God's love and love for others. They had such intense love. இந்த சபையானது எதை காண்பிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கிறதும் பிறரை நேசிப்பதும் என்று சொல்லி அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சபையாய் இருக்கிறது. Remember church in Ephesus. The Lord Jesus Christ said, you've left the first love. எபேசு சபையை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று சொல்லுகிறார். But here these people had agape love. ஆனால் இங்கே இந்த ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய அகாப்பே அன்பு காணப்படுகிறது. And secondly, it speaks about service. இரண்டாவதாக அவர்களுடைய ஊழியத்தை குறித்து இங்கே பேசுகிறது. The church at Thyatira had a high level of service. தியத்திராவில் இருக்கிறதான இந்த சபையானது நல்ல வேலைகளை செய்கிற ஒரு சபையாக இருக்கிறது. They helped
everybody, all sorts of people. அவர்கள் அங்கு இருக்கிறதான எல்லா சமூகத்து ஜனங்களுக்கும் உதவி செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். And then they had faith. அடுத்ததாக அவர்களுக்குள்ளாக நல்ல விசுவாசம் காணப்பட்டது. They had strong scriptural teaching. அவர்கள் நல்ல உபதேசத்திலே நிலைத்திருந்தார்கள். Those people that were there, some of them were faithful to God. இந்த சில முக்கியமான நபர்கள் ஆண்டவருக்கு மிகவும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். And also it speaks about your patience. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பொறுமையை குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. What it means is they had an attitude to hold on to the word of God. இது எதை குறிக்கிறது என்றால் அவருடைய மனப்பான்மை கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். They had amazing stamina. They had endurance in time of persecution. தரவ காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாய் நின்று அதை எதிர்கொள்ளுகிற வலிமையும் பலனும் அவர்களுக்கு இருந்தது. So here we see God says good things about the church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை குறித்து சில காரியங்களை இங்கே சொல்லுகிறார். And not only that, it goes on to say that your works, the last are more than the first. மட்டுமல்ல, உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய கடைசியாக செய்யப்பட்ட கிரியைகள் முன்பை விட மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். What he is saying is the quality of your work and all your activities. உன்னுடைய வேலைப்பாடுகள் மற்ற கிரியைகள் எல்லாம் மிகவும் நேர்த்தியாக இருந்ததை இங்கே பார்க்கிறோம். At present are of superior quality than how you began. நல்ல உயர்ந்த பண்புகள் அவர்கள் துவக்கத்திலே கொண்டிருந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். What he is saying is you are progressing and you are growing. இங்கே வசனம் என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து அதிலே வளருகிறீர்கள் என்று சொல்லி. So this church had faith, love and hope. இந்த சபையானது விசுவாசம், அன்பு, நம்பிக்கை கொண்டதாய் காணப்படுகிறது. This is a commendation to the church. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பாராட்டாய் இருக்கிறது. And next, he says in the next verse 20, where he has a complaint. அதற்கு அடுத்த வசனத்திலே 20ஆம் வசனத்திலே அங்கே ஒரு குறைபாடை சொல்லுகிறார். The Lord Jesus Christ is not happy with what's going on in the church. அந்த சபையிலே நடக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு சந்தோஷமாய் இருக்கவில்லை. He is warning them the problem they have inside the church. கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார். எதற்கென்றால் உள்ளே அந்த சபைக்குள் காணப்படுகிற பிரச்சனைகள் நிமித்தமாக. This church not only had problem outside, persecution from outside. This church also had a danger coming from inside. இந்த சபை வெளிப்புறத்திலிருந்து வருகிறதான உபத்திரவங்கள் மாத்திரமல்ல, உள்ளே சில அபாயகரமான காரியங்கள் நடக்கிறதை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். That's what you see in verse 20. அதைத்தான் நாம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Nevertheless, I have few things against you, because you allow that woman Jezebel, who calls herself a prophetess, to teach and beguile my servants to commit sexual immorality and to eat things sacrificed to the idols. I gave her time to repent of her sexual immorality, and she did not repent. Indeed, I will cast her into the sickbed, and those who commit adultery with her into great tribulation, unless they repent of their deeds. And I will kill her children with death. And all the churches shall know that I am he who searches the minds and hearts, and I will give to each one of you according to your works. 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். 21ஆம் வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. 22ஆம் வசனம். இதோ நான் அவளை கட்டிலில் கிடையாக்கி அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள்
தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி 23ஆம் வசனம் அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒருவருக்கு ஒருவரும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். So the Lord Jesus Christ is not happy about what's going on in the church. சபைக்குள்ளாக நடக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு மிகவும் சந்தோஷமாக இல்லை என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். Because of this woman Jezebel. ஏனென்றால் எசபேல் என்கின்ற இந்த பெண்ணுடைய ஆவி இங்கே செயல்படுகிறது. You know, in the Old Testament there was a very wicked woman called Jezebel who was the wife of King Ahab. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், எசபேல் என்கின்ற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் யார் என்றால் ஆகாப் ராஜாவினுடைய மனைவி. Who was the king of Israel of the northern kingdom. வடக்கு திசையின் ராஜாவாய் இருக்கக்கூடிய ஆகாபின் மனைவியா இருக்கிறவள் தான் இந்த எசபேல். She was a daughter of a pagan king who worshipped Baal. பால் என்கின்ற விக்கிரகத்தை ஆராதிக்கக்கூடிய வம்சாவளியிலே வருகிற ராஜாத்தியாய் இவள் காணப்படுகிறாள். We see that she introduced Baal worship into Israel. இவள்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாகாலின் ஆராதனையை முறைமைகளை சொல்லிக் கொடுக்கிறவளாய் காணப்படுகிறாள். She killed God's prophets. Not only that, she tried to kill prophet Elijah as well. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்னவள் இவள்தான். அது மாத்திரமல்ல, கர்த்தரின் பிரதான தீர்க்கதரிசி ஆகிய எலியாவையும் கொல்லுவதற்கென்று திட்டம் தீட்டினாள். So this woman Jezebel was there. ஆக இந்த பெண்ணாகிய எசபேல் இந்த இடத்திலே காணப்படுகிறாள். Some believe that this woman named Jezebel was not at Thyatira. சிலர் நம்புகிறது என்னவென்றால் இந்த எசபேல் இந்த தியாத்திரா சபையிலே இல்லை என்று நினைக்கிறார்கள். But it is just a title given to her. இது வெறும் ஒரு தலைப்பாக தான் இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. So what she was a false teacher. இங்கே இவள் என்ன செய்கிறாள்? இவள் தவறான உபதேசங்களை இங்கே போதிக்கிறாள். Here we see she called herself a prophetess. She was teaching and she was misleading God's servants. அவள் தன்னைத்தானே ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிறாள். அது மாத்திரமல்ல, தவறான உபதேசத்தை போதித்து சபையை தவறான வழியிலே நடத்துகிறாள். There was false teaching going on in the church. Here when you see it again, because you allow that woman Jezebel. இந்த சபைக்குள்ளாக தொடர்ச்சியாக கள்ள உபதேசமானது போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இந்த எசபேல் என்கின்ற ஸ்திரீயை நீ உள்ளே விட்டுவிட்டாய் என்று. So she was allowed to do things in the church. இவளை சபையார் உள்ளே செயல்படும்படியாக வழியை வகுத்து கொடுத்திருந்தார்கள். So false teaching and sin was tolerated in the church. பாவமும் கள்ள உபதேசமும் இந்த சபைக்குள்ளாக தொடர்ச்சியாய் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 1 Peter chapter 4 and says, for time is come that judgment must begin at the house of God. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. In verse 21 we see God was so gracious and he gave her time to repent, turn from her old ways and do a right turn around. 21ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கென்று வாய்ப்புகளை கொடுக்கிறார். எப்படியாகிலும் நீங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மீண்டுமாக திரும்ப வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். But it says she did not repent. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது அவள் மனம் திரும்புவதற்கு இடம் கொடுக்கவில்லை என்று. So God is, speaking judgment for her. ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை வழங்குகிறார். So when you just want to mention about idolatry, இங்கே நான் விக்கிரக ஆராதனை குறித்து சொல்ல விரும்புகிறேன். idol can be anything. விக்கிரகம் என்று சொன்னால் அது எதுவாக வேண்டும்னாலும் இருக்கலாம். Anything that takes the place of God. தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே எது இருந்தாலும் அது விக்கிரகமாய் மாறும். It could be your job, it could be your position, it could be your title, it could be your wife or children.
It could be anything. உங்களுடைய வேலையோ, உங்களுடைய பொறுப்போ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய பிள்ளைகளோ எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலே விக்கிரகமாய் மாறிவிடும். Here we see verse 22 to 23, I'll cast her into sick bed. And also it talks about children 20, I will kill her children with death. What he is saying is, children means those who are her followers. 22 வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது, நான் உங்களை கொன்று போடுவேன் என்றும் மனம் திரும்பாவிட்டால் நான் உங்களை கொன்று மீண்டுமாக எழும்ப முடியாதபடிக்கு செய்வேன் என்று கர்த்தர் இங்கே உரைக்கிறார். Death means separation from God. He is speaking about second death, about the lake of fire. மரணம் என்று சொல்லும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிவை குறித்து பேசுகிறார். இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவதை குறித்து சொல்லுகிறார். So what he says, gave her time to repent, but she did not repent. வேதம் சொல்கிறது, அவள் மனம் திரும்பும்படியான நேரம் கொடுக்கப்பட்டது, ஆனாலும் அவள் மனம் திரும்பவில்லை. So there were good people there, and there was also this woman Jezebel was in the church, allowed to lead the people of God in the wrong direction. நல்ல மனிதர்களும் அந்த சபைக்குள்ளாக இருந்தார்கள். அதே சமயத்தில் எசபேல் என்று சொல்லக்கூடிய இந்த கள்ள உபதேசியும் உள்ளே இருந்து சபையை தீர்ப்பாக்கி பாழான காரியங்களை செய்யும்படியாக செய்தாள். Verse 24 to 25, we see God is giving them counsel. 24-25 வசனத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். You see, there is a commendation, there is a complaint, what he is not happy with, and then he is giving them counsel. That's what we see in verse 24 and 25. முதலாவதாக ஆண்டவராக இயேசு அவர்களை பாராட்டுகிறார். இரண்டாவது அவர்களுடைய புகாரை குறித்து சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். But to you I say that to the rest of Thyatira, as many as do not have this doctrine and who have not known the depths of Satan, as they call them, I will put on you no other burden, but hold fast what you have till I come. வெளிப்படுத்தல் விசேஷம் 2 வசனம். தியாத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்கள் ஆகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறு ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். 25 வசனம், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். He is giving them counsel to those who do not have this doctrine and who have not known the depths of Satan as a result of what Jezebel was doing in the church. ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இப்பேற்பட்ட உபதேசத்திற்குள்ளாக இல்லாமல் இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு உறுதியாய் இருங்கள் என்று. He is saying, hold fast what you have till I come. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு இரு என்று. You got to hold fast to the doctrine, the teachings. Hold fast to the truth. சத்தியத்தையும் தேவனுடைய உபதேசத்தையும் நீ பற்றி கொண்டு இரு என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார். And next it speaks of the reward, 26 to 29. 26 முதல் 29 வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்க போகிறதான பரிசை குறித்து இங்கே பேசுகிறார். He who overcomes and keeps my works until the end, to him I will give power over the nations. He shall rule them with a rod of iron, as the potter's vessels shall be broken to pieces, as I also have received from my Father. And I will give him the morning star. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. வெளிப்படுத்தல் விசேஷம் 2 வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். 27 வசனம். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல கொடுக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 2 28 வசனம். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். 29 வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது.
We need to underline churches there. What Spirit says to the churches. நாம் இங்கே இந்த வார்த்தையை கோடிட்டு கொள்ள வேண்டும். சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதாவது, Here we see two promises. He who overcomes. இங்கே 2 வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம். எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ. Who is the overcomer? The one who believes Jesus Christ is the Son of God, is the overcomer. யார் ஜெயம் கொள்ளுகிறவன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனே ஜெயம் கொள்ளுகிறவன். So what he is saying here, he who overcomes and keeps my works, the reward is, I will give him power over nation. எவன் ஒருவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு எனக்கு செவி சாய்க்கிறானோ அவனை நான் ஜாதிகளுக்கு தலைவனாய் மாற்றுவேன். It's referring to the millennium kingdom. 1000 வருஷ அரசாட்சியை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறார். We will rule and reign with Christ. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் என்று. The reward is, I will give him power over nations. வெகுமதி என்னவென்றால் ஜாதிகள் மீது உனக்கு ஆளுகை உண்டாகும் என்று. The second one is, I will give him the morning star. What is the morning star? Revelation chapter 22 and verse 16. விடிவெள்ளி என்றால் என்ன? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். I, Jesus, have sent my angel to testify to you these things in the churches. I am the root and offspring of David, the bright and morning star. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். Jesus is the bright and morning star. The promise is, I will give him Christ. அந்த வாக்கு என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் விடிவெள்ளி, அதிகாலையின் விடிவெள்ளி ஆகிய மகனாக இயேசுவே நமக்கு உண்டாவார். What is the Spirit of God is speaking to us through this message? He is saying, if you are faithful, if you are true, if you are, live a life. சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு விளம்புகிறதாவது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேளையிலே நாம் உண்மை உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Separate from the world. God will give you his kingdom and the king. That's what he is talking about. கரைப்படுத்துகிற இந்த உலகத்தை விட்டு நம்மை பிரித்து கொண்டு இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு ஆளுகையை தருவார். But here the problem was, the church allowed false teaching, corruption and sin in the church. ஆனால் இங்கே சபைக்குள்ளாக நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் கள்ள உபதேசத்தையும் கரைப்படுத்துகிற காரியங்களையும் சபைக்குள்ளாக விட்டுவிட்டார்கள். What is the Spirit of God saying to you and me? God wants us to live a life and hold on to the promises of God, not to lead a life of sin. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும், பாவம் கரைத்திரை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். Not hold on to the world, but here he says, hold fast to what you have. Commands of God, the teachings and the doctrine we find in the Bible. உலகத்தை பற்றி கொண்டு இரு என்று வேதம் சொல்லவில்லை. உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு இரு என்றால் என்ன? சத்தியத்தையும் தேவனுடைய உபதேசத்தையும் நன்மைகளையும் நீ உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். When we do that, God promises us that he will give us power over nations, and not only that, he will give us the morning star. நாம் தேவனுடைய உபதேசத்தையும் சத்தியத்தையும் பற்றி கொண்டிருப்போம் என்றால், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களாகிய தேசங்களில் உன்னை நான் ஆளுகை செய்கிறவனாய் வைப்பேன், அது மாத்திரமல்ல விடிவெள்ளி ஆகிய நட்சத்திரமாகிய கிறிஸ்துவை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். Let's bow heads and pray. நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். If you do not know Lord Jesus Christ as your personal Savior, please repeat this prayer after me. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னும் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் செய்கிற இந்த ஜெபத்தை என்னோடு கூட பின்பதாக செய்யுங்கள். Loving Heavenly Father, come to you in the name of your Son Jesus. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். Thank you for sending Jesus into this world. Lord Jesus, thank you for dying for me on the cross of Calvary. I repent of my sins. Cleanse me from all unrighteousness. I receive you as my Lord and Savior.
In Jesus' name, Amen. நன்றி இயேசுவே, இந்த உலகத்திற்கு நீர் எனக்காக வந்தீர், எனக்காக கல்வாரி சிலுவிலே மரித்து 3ஆம் நாளை உயிர்த்தெழுதீர். இயேசுவே, என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் கழுவும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை நீதிமானாய் மாற்றும். உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, எனக்கு புதிய வாழ்வை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். If you prayed this prayer, you have received the Lord Jesus Christ into your life. You need to find a local church and join the church. நீங்கள் இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்திருப்பீர்கள் என்றால் இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு உங்கள் இருதயத்திலே வந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு அருகாமையில் உள்ள திருச்சபைக்கு சென்று அங்கே இன்னும் அதிகமாக இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுங்கள்.